அடிப்படையில் இவங்க ரொம்ப நிறைய குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து 2 பேரும் வச்சாங்க. ஒன்று, நாங்கள் தான் பாரத ரத்னா கொடுத்தோம் அப்படின்ட்டு. பாரத ரத்னா கொடுத்த விபி சிங்கினுடைய ஆட்சியை கலைத்தவர்கள், ஆதரித்தது நாங்க அப்படின்னு. விபி சிங் ஆட்சியை கலைத்தவர்கள் இவர்கள் தான் அப்படிங்கிறது ஒண்ணு. ரெண்டாவது, தமிழ்நாடு வந்து அம்பேத்கரை பேசுகிறதுன்னு ஆச்சரியப்படுகிறார். இவர் வேண்டுமானால் பேசாமல் இருந்திருக்கலாம், புதிதாக பேச தொடங்கி இருக்கலாம், தேர்தலுக்காக பேச தொடங்கி இருக்கலாம், அரசியலுக்காக பாஜக பேச தொடங்கி இருக்கலாம். தமிழ்நாடு 1936 இந்துத்துவவாதிகளால் அவருடைய உரை வந்து முடக்கப்பட்ட போது, உரை ஆற்ற முடியாமல் தடுக்கப்பட்ட போது, அந்த உரையை அனிகிலேஷன் ஆஃப் காஸ்ட்ங்கிற அந்த உரையை வாங்கி தமிழ்ல மொழிபெயர்த்து வெளியிட்ட இயக்கம் திராவிட இயக்கம் பெரியார் 1936. கிட்டத்தட்ட 80 ஆண்டுகள் 90 ஆண்டுகளுக்கு முன்பே நாங்கள் அம்பேத்கரை பேசிக் கொண்டிருக்கிற மண் தமிழ்நாடு. ஒண்ணு. அடுத்தது, ராஜினாமா செய்தார், காங்கிரசுக்கு எதிராக ராஜினாமா செய்தார் அப்படிங்கறதெல்லாம் பட்டியலிட்டாங்க. ராஜினாமா செய்தார் என்று சொன்னால் பிரைமரி அஜெண்டா என்ன? இந்து கோட் பில் கொண்டு வர முடியல, பெண்களுக்கு சொத்துரிமை கொடுக்க முடியல அப்படிங்கிற அடிப்படையில் தான் அவர் ராஜினாமா பண்றார். அது ஒண்ணு. அதை தடுத்தது எது? இந்து மகாசபை வந்து அன்னைக்கு என்ன அதை ஏத்துக்கிட்டு ஆதரிச்சிங்களா? அதை முடக்கலையா? அதுக்கு எதிராக பேசலையா? அம்பேத்கருடைய ஐடியாலஜிக்கு எதிராக இந்து மகாசபா வந்து ஒரு வார்த்தை கூட பேசலையா? அப்ப இந்து மகாசபையை கண்டிச்சிட்டு நீங்க அம்பேத்கர் கொண்டாடுங்க. சார், அவங்கள்ட்ட என்ன நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தாங்களா? அவங்க அவையில அந்த ஐடியாவை ஏத்துறீங்களா இல்லையா? அதுக்கு ஏத்து ராமபக்ஷன்னு ஒரு அமைப்பை போட்டு நாடு முழுக்க போராட்டம் பண்ணி சட்ட ஒழுங்கு நெருக்கடி ஏற்படுத்தலையா? என்ன கேக்குறாங்கன்னா, தடுத்து நிறுத்தக்கூடிய வலிமை நாடாளுமன்றத்தில் இருந்ததா? இப்ப முதல் சட்ட திருத்தம் கொண்டு வந்தோம். முதல் சட்ட திருத்தத்தை நாடாளுமன்றம் தானாக கொண்டு வரல. பெரியார் நடத்திய போராட்டம் அந்த இடத்துக்கு நாடாளுமன்றத்தை தள்ளியது. அதே போல நாடாளுமன்ற நினைத்திருந்தாலும் அன்னைக்கு இந்து மகாசபை நாடு முழுக்க நடத்திய போராட்டத்தினுடைய விளைவு நாடாளுமன்றத்தை முடக்கியது. அங்கு கொண்டு வந்தா நாட்டில் ஒரு அமைதியற்ற சூழல் நிலவுங்கிற அடிப்படையில் இவங்க நாடு முழுக்க மிகப்பெரிய போராட்டங்கள் நடத்திட்டு இருந்தாங்க. இந்து கோட் பில்லுக்கு எதிராக இவங்க பேசவே இல்லை அப்படிங்கறத சொல்லுங்க, போராடவே இல்லை அப்படிங்கறத சொல்லுங்க. அதே போல வந்து அவர் இன்னொரு கடிதத்தை பட்டியலிட்டார். காந்திக்கு அம்பேத்கர் எழுதினார் அப்படின்னுட்டு. நாங்கள் பட்டியலினத்தவர்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள் இவ்வளவு நெருக்கடிகளை எல்லாம் சந்திக்கிறோம் அப்படின்னுட்டு. அது அம்பேத்கர் வந்து காந்திக்கு யாரை குறிப்பிட்டு எழுதினார்? இந்து மதத்தினுடைய இழிவுகளை இந்து மதம் இந்த மாதிரி எங்களை அடிமைப்படுத்தி வச்சிருக்கு அப்படின்னு எழுதினார். அன்னைக்கு இந்து மதத்தை வழிநடத்தி பார்ப்பனர்கள் எல்லோரும் ஆட்சியில யார் இருந்தாங்கன்னு கேட்கிறாரு அவர். அப்படியான ஒரு விடுதலையை கொடுக்க முடியலையா? ஆட்சியில சீர்திருத்தம் தானே இந்து கோட் பில். இந்து கோட் பில் சீர்திருத்தம் உள்ள வந்துச்சுன்னா அதான் சொல்ல வரேன். நீங்க பேசும்போது நான் குறுக்கிடல. இந்து கோட் பில்ங்கிற சீர்திருத்தம் தானே. இந்து மதம் இப்படி எல்லாம் அடிமைப்படுத்துது பட்டியலினத்தவர் அப்படிங்கிறதுக்காக தான் கோட் பில்ல கொண்டு வரோம். அப்ப அந்த சீர்திருத்தத்தை எழுத்து பேசுறது யாரு? இந்து மகாசபை தானே நாடு முழுக்க பேசுனுச்சு. அப்ப அதையும் சேர்த்து முடிச்சிடறாங்க. வரேன் பதில். நீங்க மணிக்கணக்கா பேசுனீங்க, பேச விடுங்க. இது ஒண்ணு. அடுத்தது வந்து இன்னும் என்ன சொன்னார்னா, ரிசர்வேஷன் பத்தி இங்க ஒரு பேச்சு வந்தது. யூபிஏ அரசாங்கத்திற்கும் இன்னைக்கு என்டிஏ அரசாங்கத்திற்கும் மோடி கவர்மெண்ட்டுக்குமான ரிசர்வேஷன் குறித்த பார்வையில் 2 அடிப்படையான வித்தியாசம் இருக்கிறது. ஒன்னு, அகில இந்திய தொகுப்பு மருத்துவ இடஒதுக்கீடு வந்து எஸ்சி எஸ்டி மக்களுக்கு வேணும்னு ஒரு வழக்கு நீதிமன்றத்துக்கு வந்துச்சு, அபைநாத் வழக்கு. அந்த வழக்குல வாலண்டரா அரசு போய் நாங்க அந்த இடஒதுக்கீடு கொடுத்துறோம் அப்படின்னு சொன்னுச்சு. ஆனால் சலோனிகுமார் வழக்கு அதே மாதிரி ஒரு வழக்கு ஓபிசிக்கு வேணும்னு கேட்ட போது அந்த வழக்கை காரணம் காட்டி, சலோனிகுமார் வழக்கு கொடுக்காதீங்கன்னு சொல்லல, கொடுங்கன்னு கேட்டுச்சு. அந்த வழக்கை காரணம் காட்டி திமுக தொடர்ந்த வழக்குல வந்து கொடுக்க முடியாது, அந்த வழக்கு செட்டில் ஆனாதான் கொடுக்க முடியும் அப்படின்னாங்க. எந்த இன்ட்ரீம் ஸ்டேவும் கிடையாது. அந்த மாதிரி தள்ளி போட்டாங்க. அதை மீறி ஹைகோர்ட்டும் சுப்ரீம் கோர்ட்டும் ஆர்டர் போட்டுச்சு கொடுங்கன்னு. அதன் பிறகும் கொடுக்கல. கொடுக்காம திராவிட முன்னேற்ற கழகம் கண்டெம்ட் பெட்டிஷன் போட்ட பிறகுதான் அந்த இடஒதுக்கீடு கொடுத்தாங்க. 75 வருஷமா என்ன பண்ணீங்கன்னு கேட்டாரு. அதுக்கு மட்டும் நான் பதில் சொல்லிடுறேன். ஒண்ணு, இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய மக்கள், அதுல பட்டியலின மக்கள்ல தொழில் முனைவோர் அதிகம் கொண்ட மாநிலம் தமிழ்நாடு. இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய மக்கள்ல PhD ஸ்காலர்ஸ் பட்டியலினத்தவர்கள் அதிகம் கொண்ட மாநிலம் தமிழ்நாடு. இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பட்டியலினத்தவர்களுடைய MMR, IMR, ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டி, இதுக்கான அக்சஸ், இது எல்லாமே பெட்டரா. குஜராத்ல காய்ச்சலையா? குஜராத்ல காய்ச்சிட்டு சாவலையா? குஜராத்ல காய்ச்சிட்டு சாவலையா சார்? குஜராத்ல காய்ச்சிட்டு சாவலையா? பீகார்ல காய்ச்சிட்டு சாவலையா? பேச விடுங்க, பேச விடுங்க சார். குஜராத் அப்ப மோடியை கண்டிச்சிட்டு தமிழ்நாட்டுக்கு வாங்க. மோடியை கண்டிச்சிட்டு தமிழ்நாட்டுக்கு வாங்க சார். மோடியை கண்டிச்சு தமிழ்நாட்டுக்கு வாங்க. சரி, நிறைவு கருத்து அவரோட கருத்தை கேட்றேன். உங்கள்ட்ட நீங்க வச்ச சார்ஜஸ்க்கான பதில் அவற்றை வாங்கிடுவோம் சார். அப்புறம் நிறைவு கருத்துக்களை வரலாம். இல்ல, கள்ளச்சாராயம் தான் பிரச்சனைனா தமிழ்நாட்டை விட அதிகமான கள்ளச்சாராயம் காய்ச்சப்படுவது உத்தரப்பிரதேசத்துல தான், குஜராத்ல தான். ஒன்றிய அரசு கொடுத்த புள்ளி விவரங்களே அதிகாரப்பூர்வமா இருக்கு. அதை அவரை கேள்வி கேட்டுட்டு வந்து எங்கள்கிட்ட வரலாம். அப்போ தமிழ்நாட்டில் 60 ஆண்டுகள் என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, நான் ஓவராலும் இதுதான், பட்டியலினத்தவருக்கு இதுதான், அக்சஸ் டு ஹெல்த் கேர், அக்சஸ் டு எஜுகேஷன்,
அக்சஸ் டு லைவ்லிஹுட், இது எல்லாமே மோடி ஆண்ட குஜராத்தை விட, பாஜக ஆண்ட மத்திய பிரதேசத்தை விட, உத்தரப்பிரதேசத்தை விட பல நூறு மடங்கு மேம்படுத்தி வைத்திருக்கிறோம். 70 ஆண்டுகளில் 60 ஆண்டுகளில் இதை சாதிச்சோம். இதை பொறுக்க முடியும்னா இங்க இருங்க, எங்களை வெளில போங்கன்னு சொல்றாரு. இந்த மாடலை ஏத்துக்க முடியலன்னா நீங்க உத்தரப்பிரதேசத்துக்கு போங்க, நீங்க குஜராத்துக்கு போங்க, நீங்க மத்திய பிரதேசத்துக்கு போங்க. எங்களை வந்து கேள்வி கேட்கிற எந்த தார்மீக உரிமையும் உங்களுக்கு கிடையாது. வர எல்லாருக்கும் கேள்விகள் எழுப்பலாம், அது சரியா தார்மீகம் இருக்கணும். செஞ்சுட்டு வந்து எங்களை கேட்கணும். வர ஒரு